சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச். எப்பா சிஎஸ்கே நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்க, என்ன மேட்ச் இது, என்ன டீம் காம்பினேஷன் இது, சுத்தமாக ஒன்றே புரியல. டோட்டல் டீம் அவுட் ஆஃப் ஃபார்ம். திரிபாத்தி ஊடாவெலாம் எதுக்கு டீமில் எடுக்கிறீங்க? ஏன் நம்ம சிஎஸ்கே டீமில் வேறு ஆளே இல்லையா? ருத்ராஜ் ஒருத்தர் இன்ஜரி ஆகி ஓரமாக உட்காந்துருக்காங்க, மொத்த டீமும் காலியான மாதிரி இருக்குது. ஓப்பனிங் அவுட் ஆகிறாங்க, 1 down 2 down. திரிபாத்தி, விஜய் சங்கரா, அவங்கள நம்பி நம்ம டீம் இருக்கா? புரியல. இம்பேக்ட் பிளேயரு தீபக் கூடாவா? எப்பேற்பட்ட டீமு, எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் இருந்துருக்குறாங்க. அந்த 1 down 2 down எவ்வளோ பெரிய மேட்ச் வின்னர்ஸ் ஆடி இருக்காங்க, சாம்பியன்ஸு. ஓப்பனிங் அவுட் ஆனாங்க, மொத்த டீமும் காலி. அதாவது திரிபாத்தி ஆடுறத பார்த்தா நமக்கு அப்படியே பயமாக இருக்குது, பிபி இருக்குது. ஏன்னா அவர் ஆடுறதான் வா பயங்கரமாக பண்ணிடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் மாதிரி ஆடுறாரு. ஆனால் அவர் ஆடுற ஒரு ஷாட்டுமே அவுட் ஆகிற மாதிரி ஆடின்னு இருக்கிறாரு. பார்க்குற நமக்கே இவ்வளோ பிபி இருக்குதுன்னா நான் ஸ்ட்ரைக்கில் இவர் எப்படி இருக்கும்? இவரும் அவுட் ஆகி அவரையும் ப்ரெஷர் ஏற்றி அவரையும் அவுட் ஆக்கி என்ன ஆட்டம் இது? தீபக் கூட இம்பேக்ட் பிளேயரா, 4 பால்ல 0 முட்டை. நம்ம அஸ்வினும் ஃபார்மில் இல்லை, ஜடேஜாவும் ஃபார்மில் இல்லை. என்ன இது? ஒன்றுமே பிள்ளை. சென்னை பிச்சில் நம்ம தோற்றுன்னு இருக்கிறோம், நம்ம கோட்டை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் தோனியை குறை சொல்ல தயவு செஞ்சு விட்ருங்க. அவர் மேலே இந்த ட்ரோல் பண்ணுறது, வன்மத்து கக்கறதுலாம் தயவு செஞ்சு விட்ருங்க. அவர் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆடுற 10 பேரும் சரியாக ஆட மாட்டுறாங்க. இம்பேக்ட் பிளேயர் வரணும்னு ஆடலைன்னா தோனி ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண முடியும்? பேட்டிங் சரியில்லை, போலிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை, கீப்பிங் மட்டும் தான் நல்லா இருக்குது. அது தோனி கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்ன பண்ண வேண்டிய டீமை? இந்த பிரச்சனை எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? இந்த மெகா ஆக்ஷனில் போய்ட்டு இவங்க மெகா சொதப்பல் பண்ணிட்டு டீம் எடுத்தாங்களே, காலி டப்பா டீம் ஒன்று வச்சுருக்காங்க தெரியுமா? அதனால தான் இந்த பிரச்சனை. இந்த காலி டப்பா வச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி மேட்ச்சில் ஒன்றே அன்ஷுல் கம்போஜுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு ஆடினார், நல்லா போட்டார், விக்கெட் எடுத்தார். அது மட்டும்தான். இதுக்கப்புறம் இருக்குது 8 மேட்ச்சில் 1 பண்ணலாம். இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் சான்ஸை கொடுத்துட்டு எல்லோரும் நல்லா ஆடுங்க, எவன்லாம் ஸ்டார் ஆடுங்க, யாரையெல்லாம் ப்ரூவ் பண்ணி சொல்லி ஃப்ரீயாக விட்டு அடுத்த 8 மேட்ச் அப்படியே போய் தள்ளிட்டு போகணும். ஏன்னா இந்த காலி டப்பா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 8 மேட்ச்சில் 6 இல்லை 7 மேட்ச் வின் பண்ணி என்னத்தை பண்ண போகிறாங்களே தெரில. நம்ம எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸு சிஎஸ்கே சேர் பண்ணுறதுனால சேர் பண்ணின்னு இருக்கிறோம். அடுத்த லக்னோ மேட்ச்சில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த மேட்ச்சில் இவங்க ஏதாவது ஒரு மேஜிக் மிரக்கல் பண்ணி ஏதாவது வின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். எப்படி வருதுன்னு அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம்.